வெல்கம் பேக் டு டிகே கமெண்ட்ரி. நான் உங்கள் தனஷ்குமார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க சாங்கை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்னோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இதெல்லாம் ஓப்பன் பண்ணாலே இந்த சாங்லாம் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அப்படி என்னென்ன சாங்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்குது நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சாங்கை பற்றி நீங்கள் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற சாங்கு பார்த்தீங்கன்னா கட்சி சேரா அப்படிங்கிற ஆல்பம் சாங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாங்கை சாய் அபியன்கர் தான் பாடியிருக்காரு. சம்யுக்தா விஸ்வநாதன் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த சாங்கில் டான்ஸ் ஆடியிருக்காங்க. இந்த சாங்கில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க நம்ம சாங் இந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகுமா அப்படின்னு. ஏன்னா சோஷியல் மீடியாவில் இந்த சாங்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. நான் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்கும்போது இந்த சாங் தான் அதிகமாக வந்தது. அப்படி எல்லாருமே இந்த சாங்கை வைக்கிறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, இந்த சாங்கில் ஒர்க் பண்ணவங்களோட ஹார்ட் ஒர்க் வீண் போகல. இந்த சாங்கில் டான்ஸ் ஆன ஸ்டைலு, மியூசிக் போட்டது எல்லாமே வேற லெவலில் செமையாக இருக்குது. இதனால தான் இந்த சாங் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இதனால தான் இந்த சாங் பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு மலையாள படம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கமல்ஹாசன் அவரோட பழைய படத்தில் குணா படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் கண்மணி அந்த சாங் வந்து இந்த மலையாள படத்தில் வரும். இந்த மலையாள படத்தில் கண்மணி சாங் வந்தனால பயங்கரமாக கண்மணி சாங் பார்த்தீங்கன்னா வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை எடுத்திருக்க பிளேஸ்க்குலாம் போய் ரீல்ஸ் எடுத்து நிறைய பேர் எடிட் பண்ணி இந்த கண்மணி சாங்கில் போட்டுட்டு இருக்காங்க. இந்த கண்மணி சாங் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட் சாங்காகவும் இருக்குது. இந்த கண்மணி சாங் அப்போ வரும்போதே இந்த பாட்டுக்கு தனியாக ஃபேன்ஸ் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட டபுள் மடங்காக இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சாங் மலையாள படத்தில் ட்ரெண்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக வேற லெவல். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு அவர் நடித்த குண்டூர்காரம் படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் இருக்கிற குறிச்சி மடத்துப்பட்டி சாங்கும் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. அந்த சாங்கில் மகேஷ் பாபு, ஸ்ரீலா அவங்க ரெண்டு பேருமே வெறித்தனமாக ஆடியிருப்பாங்க. இந்த சாங்கை இப்போ நிறைய பேர் ரீக்ரியேட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சாங்கை தெலுங்கில் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, தமிழில் கேட்கறதுக்கு கொஞ்சம் ஏதோ மாதிரி தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த சாங்கும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 சாங்குமே வெறித்தனமாக சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த 3 சாங்கில் உங்களுக்கு எந்த சாங் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.